டுட்டோரியல் கல்ச்சர் அப்படிங்கிறது எல்கேஜி குழந்தைகிட்ட மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நாங்கள் எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஸ்கூலில் படிக்கிறப்ப ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, லேர்னிங் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் மூலமாக அந்த குழந்தையை சரிப்படுத்தி விட்டால் அந்த குழந்தை பள்ளி நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும். அந்த பள்ளி படிப்புக்கு அப்பால் அடுத்தடுத்த கட்டங்களில் அது படிப்பு சார்ந்த நடத்தி சார்ந்த பிரச்சனைகள் சுமூகமாக நடத்தி இல்லாத போது அதற்கு தகுந்த கற்றல் ஆலோசனை எடுத்துக்கொண்டால் சிறப்பாக அந்த குழந்தையை கொண்டு வர முடியும். இதுதான் எங்களுடைய சமீபமாக கண்டறிந்த ஆய்வு. ஆனால் +2 வரைக்குமே டியூஷன், காலேஜுக்கு அப்புறம் டியூஷன் அப்படின்னா என்னென்னா, இவங்க படிக்கிற படிப்பை பயன்படுத்தி இன்னொரு படிப்பு படிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டீச்சிங், கோச்சிங், டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ளே போய் தான் வர முடியுங்கிற ஒரு எண்ணத்தை பெற்றோர்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. கற்றல் சார்ந்த பிரச்சனைங்கிறது 1896 கண்டுபிடிக்கப்பட்டது. 1944 இந்த கற்றல் சார்ந்த பிரச்சனை 70% இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ 1000% வந்துருச்சுங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, நீட்டுக்கு போனாலும் டியூஷன், ஐஏஎஸ்க்கு போனாலும் டியூஷன், ஐபிஎஸ்க்கு போனாலும் டியூஷன், சிஏவுக்கு போனாலும் டியூஷன் இல்லாமல் ஒரு தனி மனிதனால் படிக்கவே முடியாது என்ற அளவுக்கு டிஎன்ஏ மாற்றப்பட்டது. அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்சி, கற்றல் சார்ந்த நுண்ணறிவை உருவாக்குவதற்கும் கற்றலில் உள்ள தடைகள் பிரச்சனைகளை கண்டறிவதற்கு லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கி அவர்களை சர்வதேச கற்றல் திறன் உடையவர்களாக மாற்றுவதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு செய்து பல மாணவர்களை உயர்த்தி வருகிறது. அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தல உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம்.